மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு, படித்த வாலிபர்களுக்கு இன்றைக்கு திறன் மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் பல்வேறு பயிற்சிகளை அளித்து அவர்களை எல்லாம் தொழில் முனைவோர்களாக ஆக்குகிற முயற்சியினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்ளுகிற வகையில் அந்த துறையை யாரிடத்தில் தந்தால் சிறப்பாக இருக்கும் என்று கருதி மாண்புமிகு நம்முடைய இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களிடத்தில் அந்த திறன் மேம்பாட்டு கழகத்தை இவர் வசம் ஒப்படைத்தார். இவர் 10 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் பயிற்சி அளிக்க வேண்டும் என்கின்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் இவர் இன்றைக்கு ஆற்றியிருக்கிற பணி, ஒரு வருடத்திற்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க முதல்வர் சொல்லியிருக்கிறார். நான் பொறுப்பேற்றிருக்கிறேன், ஆண்டுக்கு 14 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கிறேன் என்று சொல்லி கடந்த 2 ஆண்டுகளில் 28 லட்சம் இளைஞர்களுக்கு இன்றைக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து இவ்வளவு லட்சம் பேரையும் இன்றைக்கு தொழில் முனைவோராக மாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு மகத்தான காரியத்தை பார்க்கிறோம். அதில் நாங்களும் கூட ஒரு 150 பேரை இவர் துறையின் சார்பில் இன்றைக்கு பயன்படுத்தி இருக்கிறோம். ஒரு 150 பட்டியல் இனத்து பெண்களும் 50 திருநங்கைகள் திருநம்பிகளையும் ஒன்றிணைத்து அந்த 150 பேருக்கு 4 சக்கர வாகனத்தை ஓட்டும் பயிற்சியை திறன் மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் IRT அமைப்பிடம் அந்த பயிற்சியை பெறுவதற்கான நடவடிக்கை திறன் மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் அதற்கான ஆணை பெற்று அந்த 150 பேர் நேற்றிலிருந்து பயிற்சி பெற தொடங்கி இருக்கிறார்கள். பயிற்சி பெற தொடங்கி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இவர் பொறுப்பேற்றிருக்கிற அந்த திறன் மேம்பாட்டு கழகம் ஒவ்வொருவருக்கும் தினந்தோறும் 100 ரூபாய் அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை தருகிறார்கள். இப்படி 100 ரூபாயையும் அரசின் சார்பில் பெற்றுக்கொண்டு 4 சக்கர வாகனத்தை ஓட்டும் பயிற்சியை அவர்கள் பெறுகிறார்கள். இந்த பயிற்சி முடித்தவுடன் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிற அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்தின் மூலம் இந்த 150 பேர்களுக்கும் 4 சக்கர வாகனங்கள், அதாவது கார்கள் வாங்கி தரப்படவிருக்கிறது. ஏற்கனவே சைதாப்பேட்டையில் தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் 150 பெண்களுக்கு 1 லட்சம் மானியத்துடன் கூடிய 150 ஆட்டோக்கள் வழங்கப்பட்டு இந்தியாவில் 4000த்திற்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் இருந்தாலும் சைதாப்பேட்டையில் 150 பெண்கள் ஆட்டோ ஓட்டுகிற ஒரு மகத்தான நிலையை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள். அதோடு மட்டுமல்லாது வெறும் ஓட்டுநர் அந்த உரிமம் மட்டுமே பெற்றுக் கொண்டிருந்த ஒரு 150 ஆட்டோ ஓட்டுநர்கள், இதுவரை வாடகை ஆட்டோ ஓட்டுநர்களாக இருந்த 150 பேருக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஒரு ரூபாய் கூட முன்பணம் இல்லாமல் 150 ஆட்டோக்கள் ஆண்களுக்கு வாங்கி தரப்பட்டிருக்கிறது. ஆக 300 பேர் கடந்த 2 மாதத்தில் மட்டும் சைதாப்பேட்டையில் இன்றைக்கு சொந்த ஆட்டோக்களுடன் பவனி பெற்று வருகிறார்கள். இதை எல்லாவற்றையும் விட ஒரு கூடுதலான மகிழ்ச்சி, 150 பெண்கள், குறிப்பாக 100 பட்டியல் இனத்து பெண்களும் 50 திருநங்கை திருநம்பிகளும் இன்றைக்கு திறன் மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் ஓட்டுநருக்கான பயிற்சியை முடித்து அதற்கான அந்த உரிமத்தையும் பேட்சையும் பெற்று நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்தின் மூலம் சொந்தமாக கார்களை வாங்கவிருக்கிறார்கள். ஆக அந்த 150 பெண்கள் கார் வாங்கியதற்கு பிறகு இந்தியாவிலேயே அதிகம் பெண்கள் கார் ஓட்டும் தொகுதியாக சைதாப்பேட்டை இருக்கவிருக்கிறது. அதற்கு இந்த துறை காரணமாக இருக்கவிருக்கிறது. அதற்காக துறைக்கு நன்றியினை சொல்லி அவர்களுக்கான பயிற்சி அளிக்கிற நம்முடைய இளைஞர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர், இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு உதயநிதி சார் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை இந்த தொகுதியின் சார்பில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.